எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இந்த தடவை வந்து அந்த மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து 2000ங்கிறது பாசிபிள் தானா? சார் 10,000 பெண் கமாண்டர்ஸ்களை வந்து பணி நிமித்தம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? சார் இப்போ இந்த 3 lakh கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து 300 டேஸ்க்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோன்ற ஒரு பாயிண்ட் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்திருக்கோம். அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? பல இடத்துல வந்து விமனுக்கு சேஃப்டி இல்லைன்னு பல ஹாரிஃபிக் கிரைம்ஸ் ஆர் பீயிங் ரிப்போர்ட்டட். நார்மலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ எஸ்பெஷலி விமனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற க்ரைமை ஒரு லேடி ஆஃபீஸரை வச்சு அடி விட்டான்னா அவனுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிற பொண்டாட்டி அடிக்கிறவனை லேடி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு பூட்ஸால் ஒரு விட்டாங்கன்னா அவன் லைஃப் லாங் இனிமேல் பண்ண மாட்டான். இது இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ நோன் ஃபேக்ட். போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ இப்போ வந்து விமன் வில் ஃபார்ம் நியர்லி 50% ஆஃப் அவர் ஒர்க் ஃபோர்ஸ். ஏன்னா நம்மள ஒன் ஆஃப் தி திங்ஸ் தட் சிஎம் சொன்னது இஸ் நியர்லி 24% லேடிஸ் ஆர் இன் தி ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் யுவர் லேடி ஜிடிபி டு க்ரோ யூ நீட் மோர் லேடிஸ் இன் த ஒர்க்கிங் ஃபீல்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்குது, பெட்ரோல் ஸ்டேஷனில் கூட லேடிஸ் பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு உங்கள் லேட் நைட்டில் லேடிஸ் திரும்பி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா ஒரு லேடி போலீஸே இருந்தாங்கன்னா தே வில் ஹாவ் அ கிரேட்டர் ஃபீல் ஆஃப் கிரேட்டர் கான்ஃபிடென்ஸ். ஒரு லேடி போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுங்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதே இஃப் யூ ஹேவ் மோர் லேடி போலீஸ் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். அதுதான் இந்த ஐடியா. இந்த இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணி இந்த பாலிசி நீங்கள்லாம் போட்டிங்க, இதில் உங்களுக்கு ஃபேவர்டாக என்ன இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பற்றி கொண்டு வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் ஸ்டேட்டில் வந்து we are the highest number of temples in the country. ஸோ அதை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுற ஹெரிட்டேஜை பூஸ்ட் பண்ணுற விஷயம் நல்ல ஒரு பாயிண்ட்டு. இட் ஹாஸ் நாட் பின் தாட் அபவுட் பிஃபோர். ஆல்தோ பிஜேபி டாக்ஸ் அபவுட் their whole ideologies behind religion. When they could not have done it, we as a secular party have done it. So அதனால இது வந்து ஒரு நல்ல எனக்கு புரிஞ்சதில் என்னென்னா we wanted to clearly send a message that Congress is not an anti-Hindu party. Correct. First, it is not an anti-Hindu party. And definitely we are more Hindu than the BJP. So இது வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம்ங்கிறது கேன் ஆல்சோ அட்ராக்ட் அ லாட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன் டு தி கண்ட்ரி. ஸோ அதனால் இன்னொன்று வந்து இந்த லெஸர் பாயிண்ட்ஸு, கோவிலோட குளத்தெல்லாம் நீங்கள் கோவில் டேங்கெல்லாம் ரெனோவேட் பண்ணோன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன் ஸ்மால் பிளேசஸ் வெரி இம்ப்ரூவ்ங்கிறது வி ஹேட் செட் இன் ஒன் ஆஃப் தி இரிகேஷன் திங்ஸில் வந்து டெம்பிள் டேங்க்ஸை ரெனோவேட் பண்ணணுங்கிறது சொன்னோம். 2 திங்ஸு. ஒன்று வந்து டூரிசம் கேன் கிரியேட் லாட் ஆஃப் லோ லெவல் ஜாப்ஸ், கைடு அது மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்து சப்போர்ட்ஸ் அட்லீஸ்ட் 100-150 கைட்ஸ். ஸோ திஸ் கேன் டூ அ லாட் ஆஃப் சப்போர்ட் இன் தட். ஸோ அது வந்து ஐ லைக் இட். இட்ஸ் அ குட் திங். A good revenue It's a good revenue augmenter. It also sends a message. It's good for the state. அந்த டியூஷன் அக்கா திட்டம் அப்படின்னு வந்து மேனிஃபெஸ்டோ நம்ம காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்கோம். அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா வந்து ரொம்ப சாமானியமாக இருக்க யாருக்குமே வந்து ஸ்கூல் தாண்டி வந்து அடுத்து வந்து அந்த கல்வி பயிலணும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தடை இருக்குது, பணம் கட்டி அஃபோர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அந்த டியூஷன் அக்கா திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக நம்ம மேனிஃபெஸ்டோ. இதில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இட் மீன்ஸ் அ லேடி இன் தட் வில்லேஜ் வில் கெட் அ ஜாப். அண்ட் அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒரு இடம் கொடுத்து ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஆஃப்டர் ஸ்கூல் லேர்னிங்கை ஹெல்ப் பண்ணும். அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸாக பெட்டராக கொடுக்கும். ஈவன் ஐ லைக் தட் வெரி மச். உங்களுக்கு எது பிடிச்சது? எனக்கு பெண்களோட வங்கி கணக்கில் மாதந்தோறும் மணி டைரெக்டாக சென்ட் பண்ணுறது அந்த ஒரு மேனிஃபெஸ்டோவான பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற விமென்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலரான அமௌண்ட் கூட பெரிய விஷயமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா 1000 ரூபாய் போட்டோமா அட்லீஸ்ட் ஒரு கேஸ் சிலிண்டரை மந்த் வாங்கிடலாம் கட்டப்படாமங்கிற ஒரு பெரிய பாயிண்ட்டை நான் நினச்சேன். அது ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் சார், ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதனால தான் நம்ம 2000 ரூபா சொல்லியிருக்கோம். ஸோ 2000 ரூபா ஆச்சுன்னா கூட ஒரு கேஸ் சிலிண்டரை கொடுத்துடலாம். ஸோ நம்ம 12 கேஸ் சிலிண்டராவது ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லேடிங்கிறவங்க வந்து
கேஸ் வாங்கிறதுக்கு யோசிக்க வேண்டாங்கிறது தான் ஒரு ஐடியா. பேர்டன் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஓல்டேஜ் பென்ஷனையும் ஏற்றினது இஸ் சம்திங் ஐ லைக். ஏன்னா எந்த இடத்துல போனாலும் அந்த OAP வாங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ப்ளஸ் அந்த ப்ராசஸ் ஆல்சோ எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிக்கிட்டு அண்ட் எல்லாத்தையும் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு போர்ட்டலில் கொண்டு வந்தது இஸ் அ வெரி குட் ஐடியா. இது எல்லாமே பிகாஸ் நார்மலாக வந்து மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் நம்ம வந்து நின்னா கூட அது ரொம்ப ஒரு லெங்க்தியான ப்ராசஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ எலிமினேட் ஃபிக்ஷன் அண்ட் வந்து கரப்ஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இஃப் யூ மேக் இட் டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன். அண்ட் அதுலேயே நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம், 10 நாள் நீங்கள் டிசைட் பண்ணலைன்னா டீம்டு அப்ரூவல்னு. ஸோ அந்த டீம்டு அப்ரூவலுங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நம்ம சொன்னது 100 கோல்ட் ஸ்டோரேஜ் போடுறது. அந்த 100 கோல்ட் ஸ்டோரேஜ் கொடுத்தோன்னாலே ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வில் இம்ப்ரூவ். சார் இப்போ இன்னொரு விஷயம், நம்ம ரொம்ப டெக்னாலஜி ஓரியன்ட் பக்கம் போனால் கூட does that not reduce the number of jobs that are there currently? அப்படி கிடையாது. லுடைட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, டெக்னாலஜி வில் கிரியேட் மோர் ஜாப்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 18 வயசு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க ரயில்வேஸை. அதனால் ரயில்வேஸில் வேலை போய்டும்னு வாஜ்பாய் வந்து புல்லக்காட்டில் வந்தார். இன்றைக்கி ஆனால் த பிக்கஸ்ட் ஜாப் கிரியேட்டர் இஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணணும். டெக்னாலஜி வில் கிரியேட் மோர் ஜாப்ஸ், வில் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். அதனால் ஏஐனால் வேலை போய்டும் நீங்கள் நினைக்காதீங்க. சம் நோன் ஜாப்ஸ் வில் கோ. இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்னால அக்கௌண்ட்ஸே வேனிஷ் ஆகிடுச்சா? இல்லை, இட் ஹஸ் மேட் யூ மோர் எஃபிஷியன்ட். அவ்வளோதான். 10 பேர் பண்ணுற வேலையை 2 பேர் செய்யும், அந்த 8 பேர் வேறு ஏதாவது வேலை செய்வாங்க. இன்னொரு திங் யூ ஹவ் டு நோட்டீஸ் தட் இந்தியாவோட தமிழ்நாடோட பாப்புலேஷன் டெஃபினட்டாக ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி அவர் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டூ மீடியல் ஜாப்ஸ் அண்ட் வி டோன்ட் ஈவன் வாண்ட் டு டூ ஃபேக்ட்ரி ரிலேட்டட் ஜாப்ஸ். நீங்கள் திருப்பூர், ஆம்பூர், வாணியம்பாடி எங்கெல்லாம் போனீங்கன்னாலும் ஒன்லி பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் டூயிங் லோ லெவல் ஜாப்ஸ். அதனால் தமிழ்நாடு நீட் நாட் வரி அபவுட் டெக்னாலஜினால் ஜாப் லாஸ் வருங்கிறத பற்றி தமிழ்நாடு கவலைப்பட வேண்டாம். And 911 மாதிரி having a unified one number for all emergencies or whatever, like Yeah, that's 100 a we very have. important thing. If that gets implemented, it'll be as a easily implementable scheme. அதை பண்ணோன்னா ஒரு பெரிய Because இப்போ when accidents happen or something happens, எந்த நம்பருக்கு கால் பண்ணால் நம்ம ஆம்புலன்ஸ் ஸோ கிடைக்கும்ன்ற ஈஸியாக ஒரு 911ங்கிறது கொண்டு வந்தோன்னா ஃபார் எனி எமர்ஜென்சி கால் 911. 100 is what we have put in our manifesto. ஆமாம், ஸோ 100 போட்டிங்கன்னா இட்ஸ் வெரி குட் திங். குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ்னு வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், கான்வென்ட் ஸ்கூல்ஸ் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதோ இல்லை கற்றுக் கொடுக்குறதோ இட் இஸ் ஆல் ஹாஃப் இன் தமிழ். ஒரு பணக்கார ஏரியா இருந்தால் பக்கத்துலேயே ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ரொம்ப லோவர் கிளாஸ் ஏரியா இருக்குது. பிகாஸ் இந்த பணக்கார ஏரியா வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அது வருது. ஸோ நீங்கள் செம்மஞ்சேரிக்கு போகிற மாற்றினீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.